ஈரானோட போர் நடத்துனீங்கல்ல, அது தொடர்பாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு மீட்டிங் யுஎஸ் காங்கிரஸ். அதில் ஹெக்டேத் அவர்களும் இந்த பக்கம் ஜனநாயக கட்சி சைடில் இருந்து ஸ்மித்து உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தகுந்தது. 2027க்குள்ளே $1.5 ட்ரில்லியன் அளவிற்கு நம்ம ஒதுக்கி ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை நம்முடைய டிபார்ட்மெண்ட்டில் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு ஹெக்டேத் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லாமல் இதை சொல்லியிருக்க மாட்டார். அப்போது போருக்காகவே இவ்வளவு தொகை அமெரிக்கா ஒதுக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதை பார்த்து ஷாக் ஆன ஜனநாயக கட்சியினர், ஏற்கனவே நீங்கள் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் போர் நடத்துனீங்க. இப்போ அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது என்ன மானாவுக்கு அந்த போரை நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்வியை ஜனநாயக கட்சியிலேருந்து ஸ்மித்து கேட்குறாரு. அதுக்கு ஹெக்டே சொல்லக்கூடிய விஷயம், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐயா, நீங்கள் ஈரான் மேலே போர் நடத்திடலாம். நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை எதிர்க்கட்சியாக இருந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். ஹெக்டேத் உடற்பயிற்சி கூடத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுறதை விட புத்தகத்தை எடுத்து படித்தார் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரம்ப்பை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே இங்கே ஒரு பெரிய டீம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கரோலின் லெவிட் அவருங்க ட்ரம்ப்பை காப்பாற்றிட்டே இருந்தாங்க. அது உள்ளும் சரி புறமும் சரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கர்ப்பகாலமாக அவங்க மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மார்க் ரூபியோ சரியாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஒழுங்காக அட்டன் பண்ணுறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அமெரிக்காவில் இருக்குது. போர் தொடர்பான விஷயத்தில் ஹெக்டேத் தான் ட்ரம்ப்பை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஜனநாயக கட்சியினர் இந்த குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு இருக்காங்க.